பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்கான கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6 முதல் 11 வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லப்படுகிறது. தம்மை தாமே வெறுமையாக்குகிறார். இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் வந்த பொழுது அவர் தம்மை வெறுமையாக்கினார் என்பது பொருள் என்ன அப்படின்னா, அவர் முழுமையாக மனுஷனாகவே வந்தார் என்றும் அதே சமயத்தில் அவர் தேவனாகவும் இருந்தார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன என்று சொன்னால், அவர் மகிமையை, பிதாவுக்கொப்பான மகிமையை அவர் சுமந்தவராய் வராதபடி தேவனாகவே வந்தார். அவர் வெறுமையாக்கினார் என்பதனால அவர் தேவன் அல்லாமல் வந்தார் என்பது அல்ல. அவர் தேவன்தான், அதே சமயத்தில் மனுஷனாகவும் இருந்தார். ஆனால் பிதாவுக்கொப்பான மகிமையை அவர் உடையவராய் இராதபடி அவர் இயேசுவாக வெளிப்பட்டார். அதனால தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்கள் 3 பேரும் வேறே வேறே அல்ல, 3 பேரும் ஒருவரே. சரி, தம்மை தாமே வெறுமையாக்கினார். இயேசு கிறிஸ்து பூமியில பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னை வெறுமையாக்குகிறார். அந்த மகிமையை அவர் வெறுமையாக்குகிறார். பிதாவோடு இருப்பதை அவர் வெறுமையாக்குகிறார். சில வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இதனுடைய காரியம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். யோவான் 17:5 சொல்லுகிறது, இயேசுக்கு இப்படியாக சொல்லுகிறார், பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையை புரிந்தவராய் இயேசு வெளிப்படாதபடி அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தன்னை முழுமையாய் வெறுமையாக்கினார். ஒரு சாதாரண ஒரு மனுஷனிடத்துல அவன் பிலாத்துக்கு முன்பதாக நிறுத்த பொழுதும் சரி, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், வார்த்தையினாலே உண்டாக்கினவர், மகிமையின் கர்த்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அப்படி இருந்தும் தன்னை வெறுமையாக்குகிறார். ஏன்? பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஐஸ்வர்யவானர் தான், ஆனால் நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாராம். பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வேண்டும் சொன்னா, பிதா ஒரு பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவராஜ்யம் ஒருவன் மூலமாக கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவானவர் வெறுமையானதை போல அவனும் வெறுமையாகப்பட வேண்டும். அவர் எப்படி வெறுமையாக்கினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் மகிமையை வெறுமையாக்கினார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார், தரித்திரராய் வந்தார், தரித்திரர் ஆனார் நம் நிமித்தமாக. ஏன்னா நாம் ஐஸ்வர்யவானாக இருப்பதற்கு, ஐஸ்வர்யவான் என்று சொல்லும் பொழுது பணத்தை பற்றி உள்ள காரியம் இங்கே அல்ல, அது உன்னதத்தின் காரியமாக காணப்படுகிறது, உலகத்திற்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியமாக காணப்படுகிறது, அது ஆவிக்குரியதான ஒரு காரியமாக காணப்படுகிறது. கொலோசியரில் சொல்லப்பட்டது போல பூமிக்குரியவைகள மேலானவைகளை அப்படின்னு சொல்வதை போல. யோவான் 1:10 வாசிக்கும் பொழுது 10:11 சொல்லுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இந்த உலகத்தை உண்டாக்கினவர் உலகத்தில் வரும் பொழுது
அவரை துச்சமாக எண்ணினது. அதான் வெறுமையாக்குகிறார். இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு காரியத்தை உண்டாக்கிட்டு அவன் அதை காமிக்கும் போது உலகம் அதை பாராட்டுகிறது. ஒரு உலக மனுஷன் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை கண்டுபிடித்ததுக்கு இந்த உலகம் கனம் பண்ணுகிறது, நோபல் பரிசு கொடுக்குது, வெகுமதிகளை கொடுக்கிறது, அவனை கனமாக பார்க்கிறது, நிறைய அவனுக்கு எல்லாம் செய்கிறது. ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் இந்த பூமியில வரும்பொழுது அவரை கனவீனப்படுத்தினார்கள். 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஞானிகளை ஏற்றுக்கொள்கிறதான ஜனம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரபாசை ஏற்றுக்கொண்ட ஜனம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனிடத்தில் உலகத்தின் அன்பு உண்டு என்று சொன்னால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு என்று சொன்னால் உலகத்தின் காரியத்தின் மீது உள்ள அன்பு எனக்கு இராது இருக்கும். உலகத்தில் உள்ள ஜனத்தின் மேலே அன்பு உண்டு, ஆனால் உலகத்தின் காரியத்தின் மேலே எனக்கு அன்பு அல்ல. அவர் அசட்டை பண்ணப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:3 சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அவரை எண்ணாமல் அநேக ஜனங்கள் கடந்து போனார்கள். அவரை எண்ணாமல் அவரிடத்துல தான அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்ட ஏராளமான ஜனங்கள் அவரை எண்ணாமல் போனார்கள். அவனோடு இருந்ததான அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டதான யூதாஸ் அவரை புறக்கணித்து போனான். பேதுரு அவரை மறுதலித்து போனான். அவர் அசட்டை பண்ணப்பட்டார். ஆனால் ஒன்று, அவரை தன்னை அவர் வெறுமையாகவே வைத்துக் கொண்டார். தன் மகிமையை வெளிப்படுத்தவே இல்லை. மறுரூப மலையிலும் கூட கொஞ்ச நேரம் தேவனுடைய மகிமை அவரிடத்துல வெளிப்பட்டது. பேதுரு சொல்லுகிறான், உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கும் அவனுக்கு ஏசாயாவுக்கு ஒரு கூடாரத்தை வைத்துக் கொள்றான், எனக்கு வேண்டாம். தன்னை வெறுமையாக்குகிறார். அவர் பகைமை நிறைந்தவர். ஒரு சொல்லாகும் கட்டளையிட்டால் நிற்கும். பிதாவின் செல்லை பிள்ளை அவர். அவருக்கு தெரியும் அசட்டை பண்ண போறார் என்று தெரிந்து அவர் அதற்காகவே வந்தார். ஒருவேளை இயேசுவை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் இந்த காரியங்கள்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் இயேசுவின் வழியில நடக்கிறேன், கிறிஸ்தவன் என்று தன்னை மேன்மை பாராட்டி கொள்வான் என்று சொன்னால் இதையெல்லாம் நாமும் எண்ணிக்கொள்ள வேண்டுமே. இந்த லென்த் காலத்தில் வாழ்கிறோம். அவர் பட்டதான பாடுகளையும் காரியங்களையும் தியானிக்கிறோம். அதோடு முடிந்து போகவில்லை. அந்த காரியங்கள் ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையிலும் அவர் அனுமதிக்கும்படியே நிறைவேற்றப்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. பவுல் இப்படியாக சொல்கிறார், கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை உங்கள் நிமித்தம் என் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். மத்தேயு 12:24 சொல்கிறது, பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய செபூலேனாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசுவுக்கு பிசாசுகளின் தலைவன் என்று பெயர் கொடுக்கிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், வெறுமையாக்கினார். You can talk whatever you want. Let me keep my eyes on the mission my Father has allotted me or assigned me. பிதா எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறதான அந்த மகிமையின் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க வேண்டுமே என்று கிறிஸ்துவின் நோக்கமாக இருந்தது. பவுலும் சொல்கிறான், ஓட்டத்தை ஓடினேன். நாமும் சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கு வைத்ததான ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க போகிறேன். நியமித்த ஓட்டத்தை. மார்க் 6:3 சொல்லுகிறது, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதாய், சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் அங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இவன் தச்ச பையன்,
இப்படி காரியங்கள்லாம் பேசுறாரு, அற்புதம்லாம் செய்யறாரு. என்னப்பா இது, சாதாரண பையன் தானே. அவர் வெறுமையாகி வந்தார், அவர் வெறுமையாக்கினார், தம்மை தாமே வெறுமையாக்கினார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 18:29-30 சொல்லுகிற, ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோமே என்கிறார்கள். இயேசுவை ஒரு குற்றவாளி என்று சொல்லுகிறார்கள். அவர் ஒரு குற்றமும் செய்யல. அவர் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கவும் அவர் ட்ரை பண்ணல. அதான் வெறுமையாகிற ஒரு அனுபவம். எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதான ஒரு வழியில் அவன் தெரிந்து கொண்டான் என்று சொன்னால், கிறிஸ்து எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ அப்படியே அவனும் வாழ முற்படுவான். You and I should empty ourselves before God so that His plan shall be done to exalt His glory and fulfill His goal in our life. தேவன் நமக்கு வைத்திருக்க உன்னத நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற காரியத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். உலகத்தின் காரியங்களை குறித்து துச்சமாய் எண்ணிவிட்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 24 முதல் 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் இப்படியாக சொல்லியிருக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும். செத்ததே ஆகில். Are you ready to die for God? It is not literally God wants you to take the life of a man. உன்னுடைய ஜீவனை எடுப்பதை குறித்து கர்த்தர் பேசவில்லை. உன் சுயம் சாவதை குறித்து கர்த்தர் பேசி வைத்திருக்கிறார். கோதுமை மணி செத்ததே ஆகில், if it is died, செத்ததே ஆகில், சுயம் செத்ததே ஆகில். வெறுமையாகும் பொழுதுதான் சுயம் சாகப்படுகிறது. வெறுமையாக வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் சுயம் சாவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தன்னை வெறுமையாக்கினார், தன்னை முழுமையாய் வெறுமையாக்கினார். சிலுவை வரைந்தும் அவர் வெறுமையாக்கினார். அங்கு சொல்லப்படுகிற 25 வசனம், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்கிறார். எக்ஸாக்ட்லி ஃபாலோ ஹிஸ் ஃபுட்ஸ்டெப். அவரை போல பவுல் அதான் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றியதை போல என்னை பின்பற்றுங்கள். இஃப் யூ கால் யுவர் அ கிறிஸ்டியன், நீங்கள் கிறிஸ்தவர் என்று சொன்னா, அதுதான் அவர் எல்லாம் சிலுவையிலே அவர் எனக்காக எல்லாத்தையும் முடித்து விட்டார். உண்மைதான், எல்லாம் முடித்துட்டாரு. ஆனால் நான் அவருடைய சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறபடினாலே, சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறபடினாலே, நாம் அவருடைய அவயமாக இருக்கிறபடினாலே, அந்த பாடில் நானும் பங்குள்ளவனாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கினார். இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை நீ வெறுமையாக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் வெறுமையாக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னான். தேவன் சொல்கிறார், இதோ உன்னை நான் எடுத்து தண்டாயுதமாகவும் அஸ்திராயுதமாக எடுத்து பயன்படுத்துவேன். அது எனக்கு ஆசை இருக்கு, ஆனால் இது வேண்டாம், இது இல்லாமல் அது முடியாது. ஒருவேளை பரலோகத்துக்கு வேலை நம்ம போகலாம், கள்ளன் போனதை போல, மனம் திரும்பின கள்ளன் போனதை போல. ஒருவேளை தேவனுடைய அன்பை நம்ம ருசி பார்க்கலாம், ஏன்னா அவர் கிருபை உள்ளவர். ஒருவேளை தேவன் சொன்னதான நீதி நியாயங்களை நாம் நிறைவேற்றும் பொழுது ஞானஸ்தானம், அவருடைய விசுவாசிக்கிறது, இது எப்படினாலும் ஒருவேளை பரலோகத்துக்கு நம்ம கடந்து போகலாம். மிகுந்த கிருபையினால அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்கலாம், அவர் இரக்கத்தினால அவருடைய அற்புதத்தை கூட நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அவருடைய மிகுந்த தயவினால. ஆனால் ஒருவன் தன்னை தேவனை ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னான், கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவன் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு தன்னை வெறுமையாக்கினார்.
முழுமையா. ஆதாமின் சுவாபம் எனக்குள்ள இருக்கிறது அல்லவா, அதை நான் வெறுமையாக்க வேண்டும். எனக்குள் இருக்கிறதான மேன்மை இருக்கிறது அல்லவா, அதை நான் வெறுமையாக்க வேண்டும். எனக்கு சில காரியங்கள் கர்த்தர் கொடுத்த நிமித்தம் பெருமை வருகிறது அல்லவா, அதை நான் வெறுமையாக்க வேண்டும். உலகத்தின் எனக்கு வைத்திருக்கிறதான சொத்துக்கள் நிமித்தம் எனக்கு ஒரு காரியம் வருகிறது அல்லவா, அதை நான் வெறுமையாக்க வேண்டும். அதெல்லாம் விற்கணுங்கிறது அல்ல, அதன் மேல எனக்கு ஒரு மேன்மையும் இருக்கக்கூடாது. பவுல் இப்படிதான் சொல்லுகிறார், லாபமான அனைத்தையும் கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினார். விட்டு வந்தார். 1000 கோடிக்கு மேல அவர் விட்டு வந்தார். இயேசு எல்லாவற்றையும் விட்டு விட்டார். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். தேவனுக்காய் என்னை நான் இழக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறேன். என்னை நான் இழக்காவிட்டால் அவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை நான் கிருபையினால பரலோகத்துக்கு கூட வரலாம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் கிறிஸ்துவை போல வெறுமையாக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் மிக நல்லது. நான் கிறிஸ்துவை போல என்னை நான் வெறுக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் மிகவும் நல்லது. நான் கிறிஸ்துவை போல என் சுயத்தை நான் சாகடிக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லை என்றால் என் ஜீவனையும் கிறிஸ்துவுக்காக கொடுக்கிறேன் என்று சொன்னால் மிகவும் நல்லது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இதை செய்வது மிகவும் நல்லது. ஆனால் அதை நான் எப்படி செய்ய? என்னால் செய்ய முடியுமா? நிச்சயம் முடியாது. ஒரு மனிதனால் இந்த காரியத்தை செய்யவே முடியாது. மாமிசம் பலவீனம் உள்ளது. ஆனால் தேவன் கொடுத்த ஆவியின் வைத்து அதை செய்யலாம். தேவ ஆவியானவருடைய வழிநடத்தல் அதை செய்யலாம், சுலபமாய் செய்யலாம். ஆனால் அதற்கு நான் 2 முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டும். நான் வாசித்ததான வசனத்தில் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 2 விஷயம். கீழ்ப்படிந்தார், தாழ்த்தினார். தேவன் சொல்லுகிறதுக்கு நான் கீழ்ப்படிவது, தேவன் சொல்வதற்கு என்னை நான் தாழ்த்துவது. தேவன் சொல்வதற்கு நான் கீழ்ப்படிவது, நான் கட்டாயம் கீழ்ப்படிய போறேன் என்று ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை கிரியை செய்ய போகிறார். நான் வெறுமையாகும் பொழுதுதான் தேவனை பயன்படுத்த முடியும், தேவனுடைய காரியம் என்னில் நிறைவேற முடியும் என்றதான ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை வெறுமையாக்கினதை போல, பவுல் தன்னுடைய தேவனுடைய அழைப்பை அவர் நிறைவேற்றுவதற்கு வெறுமையாக்கினதை போல நானும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நான் என் கர்த்தர் சொல்லுகிறது நான் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறதுபடியே, கர்த்தர் எதிர்பார்க்கிறபடியே என்னை நான் தாழ்த்த வேண்டும். அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன். நீ சொல்வதை நான் கீழ்ப்படுகிறேன். ஐ வாண்ட் டு எம்ப்டி மை செல்ஃப். எப்படி ஒரு டேங்கை தண்ணி எம்ப்டி பண்ணுவதற்கு சில காரியங்களை திறந்து விடுவதை போல 2 காரியம். ஐ ஷுட் பி ஹம்பிள் அண்ட் ஐ ஷுட் பி ஒபீடியன்ட். நான் அவருக்கு கீழ்ப்படிந்து என்னை நான் தாழ்த்த வேண்டும். சரி, நான் கீழ்ப்படுகிறேன், சொல்வதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆனால் அந்த தாழ்மை வரும் பொழுது அங்கே சில நேரங்களில் தடுமாற்றம் வரும். இதை பார்க்கிறதான சிலர் ஒருவேளை இந்த தாழ்மைக்குள்ளாக, இல்லை என்றால் இந்த வெறுமை ஆக்குகிறதான ப்ராசஸில் ஒருவேளை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். இன்னும் சிலர் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இன்னும் சிலர் அதை ஸ்டார்ட் பண்ண விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள், நான் நிச்சயமாக இந்த உலகத்தில் என்னுடைய காரியம் நிறைவேறுவதற்கு முன்பதாக தேவ சித்தம் என்னில் 100% நிறைவேற்றி விட்டுதான் என் தேவனை சந்திப்பேன். தேவானை போல 100% நிறைவேற்றி விட்டுதான் என் தேவனை சந்திப்பேன். ஆபிரகாமை போல 100% நிறைவேற்றி விட்டுதான் நான் மோசேயை போல வருவேன் என்று நீங்கள் ஒருவேளை தீர்மானித்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை வெறுமையாக்க கீழ்ப்படிந்து தாழ்த்துங்கள். ஒரு மனிதனை பார்க்கலாம். நான் சொன்னதை போல மோசேயை குறித்து பார்க்கலாம். Moses wants to do something for his people. That is God's plan, but God has a different format. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியாவது மீட்பு கொண்டு வர வேண்டும் என்று அவன் நினைத்தான். அது தேவனுடைய திட்டமாகவும் இருந்தது. ஆனால் அவர் வேற ஒரு காரியத்தை வைத்திருந்தார். அவர் வேற ஒரு அணுகுமுறையை வைத்திருந்தார். இவனுடைய அணுகுமுறை வேற, தேவனுடைய அணுகுமுறை வேறு. தேவனுடைய அணுகுமுறையின்படி நான் செய்யும் பொழுதுதான் அது முற்றிலும் விடுதலை உண்டாகும்.
இல்லை என்றால் முற்றிலும் ஜெயம் உண்டாகும். மோசே தன்னுடைய பலத்தினால் அவன் செய்ய நினைத்தான், ஆனால் தோல்வியில் முடிந்தது. ஆனால் தேவனுடைய அணுகுமுறையின்படி, காட்ஸ் ஃபார்மேட், தேவ திட்டத்தின்படி அவன் செய்வதற்கு அவன் கீழ்ப்படிந்து தாழ்த்த வேண்டியது இருந்தது, வெறுமையாக்க வேண்டியது இருந்தது. எதை வெறுமையாக்கினான்? அவனிடத்தில் சில நன்மைகள் இருந்து, சில காரியங்களை அவன் எகிப்திலே கற்றுக்கொண்டான், காரியங்களை அவன் எடுத்துக்கொண்டான், அதை வெறுமையாக வேண்டியது இருந்தது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 22 மோசே குறித்து சொல்லப்படுகிறது. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். He is most talented. He acquired all the knowledge of Egypt, which was a superpower in of his time. அவன் நாட்களில் அதுதான் பெரிய வல்லரசு. சகல தியானத்தையும் அறிந்தான். வாக்கில் வல்லவன், திறமையானவன், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதெல்லாம் கற்று தேறினான். அதனால தான் செய்ய முடியும் என்று நினைத்து அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தினை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்தியனிடத்துல துன்பப்படுத்துகிறார்கள் இஸ்ரவேலர்கள், அடிமையாக இருக்கிறார்கள், அவங்களை விடுதலையாக்குறது தான் தேவ திட்டம். இவனும் அதில் ஒரு போஷனை செய்கிறான். ஆனால் கர்த்தர் விரும்புகிறபடி அல்ல. இவன் அவனை கொன்று போட்டான். வேதம் சொல்லுகிற 25ஆம் வசனம், தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. ஆண்டவருடைய பிளான் தான் இவன், ஆண்டவருடைய பிளான் இவங்களை விடுதலையாக்கணும். இதை இவன் ஃபார்மேட்ல செய்யறான். ஈஜிப்ட்ல அவன் கற்றுக்கொண்டதை வச்சு செஞ்சான். தனக்கு வைத்திருக்கிற ஞானத்தை வைத்து செய்யறான், தனக்கு வைத்த திறமையை வைத்து செய்யறான், தனக்கு உண்டான எல்லா சகல காரியங்களையும் வைத்து இவன் செய்ய பார்க்கிறான். ஆனால் தேவன் ஒரு மனிதன் வெறுமையாகும் பொழுதுதான் கர்த்தர் அவனை இயக்க முடியும். மோசே வெறுமையா இருக்க முடியல. இந்த வசனத்தின்படி இங்கே அவன் சொல்லும் பொழுது 40 வயதுல மோசே சகலவற்றையும் தெரியும். He was the most talented person. But God cannot use it. God cannot use such person. God can use a person only when he empty himself like Christ. கிறிஸ்துவை போல தன்னைத்தானே வெறுமையாக்கப்பட்ட மொழியாதான் தானே கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்த முடியும். 26 சொல்கிறது, மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி போனான். கர்த்தரும் சமாதானப்படுத்துகிறவர் தான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தினை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதா இருக்கிறாயோ என்றான். இதை கேட்ட பொழுது அவனுக்கு ஆச்சரியம், என்ன செய்யன்னு தெரியல. 30ஆம் வசனம் சொல்கிற 40 வருஷம் சென்ற பின்பு, முதல் 40 வருஷம் தன் திறமையில எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறான். ஐயா, அவன் செஞ்சது கர்த்தர் எதை செய்யணும்னு நினைச்சாரோ அதை தான் அவன் செய்யறான். ஆனா தேவ சித்தத்தின்படி செய்யல, இவர் திறமையில செய்யறாரு. இப்போ ஒரு 40 வருஷம் ஆகுது. 30ஆம் வசனம் சொல்லுகிறது, 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முற்றடியில் எரிகிற அக்கினி ஜுவாலிலே அவனுக்கு தரிசனமானார். இவர் 40 வருஷம் கேப்பு. இந்த 40க்கும் இந்த 40க்கும் இடையில தான் மோசே தன்னை வெறுமையாக்குகிற ஒரு காலம் வந்தது. மோசே கற்றுக்கொண்ட அவன் எடுத்துக்கொண்ட அவன் எல்லாவற்றையும் அவன் தான் வெறுமையாக வேண்டிய காலம் இன்னொரு 40 வருஷம் அவன் எடுத்துக்கொண்டான். வனாந்தரத்துக்கு அவன் போகப்பட்டான். சில வேளையில் நாமும் ஒரு வனாந்தர பாதையில கடந்து போகலாம், தேவ சித்தம் செய்யும் பொழுது. அப்படி போகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்மை வெறுமையாக்கும்படியாக நம்மளை இந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தருக்காக தான் செஞ்சிருப்போம், ஆனா கர்த்தருடைய ஃபார்மேட்ல செய்யல, ஏன் இஷ்டப்படி செஞ்சுட்டேன். இப்போ கர்த்தர் சொல்வாரு, இப்போ உன்னுடைய காரியம் இல்ல, நீ இப்போ வெறுமையாகிட்ட, இப்போ உன்னை எடுத்து நான் பயன்படுத்த முடியும். Now we can act according to my format and my plan. என் திட்டத்தின்படியும்
என் யோசனையின்படியும் என் அழைப்பின்படி இப்போ உன்னை நான் பயன்படுத்த முடியும். காரணம், உன் சுயம் சாம்பலாய் மாறிவிட்டது. உன்னை நீ வெறுத்து விட்டாய், நீ வெறுமையாக்கி விட்டாய், கிறிஸ்துவை போல வெறுமையாக்கி விட்டாய். யாத்ராமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தின் சில வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி 40 வருஷம் காலத்துக்கு அப்புறம் இப்போ அவனுடைய நிலைமையை பாருங்க, நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனுடைய பேசினதற்கும் பின்னாவது நான் வாக்கில் வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றான். முதல்ல எகிப்துல போதிக்கப்பட்டது நீ பேசுன, இப்ப நான் உனக்கு போதிக்கிறேன், நீ பேச போற. காரணம், இப்ப வெறுமையாயிட்ட. கிறிஸ்து வெறுமையானதை போல, பவுல் வெறுமையானதை போல இப்ப மோசே வெறுமையாக்கப்பட்டுட்டான். 40 வருஷத்தின் வனாந்தர வாழ்க்கையில வெறுமையாக்கப்படாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டத்தை நீங்கள் செய்து முடிக்க முடியாது. நீங்கள் வெறுமையாக்கப்படவிட்டால் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை முழுமையா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Even you take 40 days of fasting for 40 years, you can't do it unless you empty yourself like Christ. 40 வருஷம் 40 நாள் உபவாசம் இருந்தாலும் மாற்ற முடியாது. கிறிஸ்துவை போல நாம் நம்மை வெறுமையாக்க விட்டார். ஒருவேளை இல்லை ஆண்டவரே, நான் வெறுமையாகிற ஆண்டவர், என்னை எடுத்து பயன்படுத்து, எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீர், பாவத்தின் சேற்றில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னை தூக்கி எடுத்தீர், வாழ தகுதியற்ற என்னை இன்று வாழ வைக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை உலகத்தின் ஸ்டாண்டர்டுக்கு எனக்கு நான் இன்னும் வராமல் கூட இருக்கலாம், அது முக்கியமல்ல. நான் இன்று வாழ்வதற்கே எனக்கு தகுதி அல்ல. ஆனால் இன்று உமது மேலான ரட்சிப்பையும் உம்முடைய பிள்ளை என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர விசுவாசத்தின் அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க. நான் மேன்மையாக இருக்கிறேன், ராஜாவும் ஆசாரியமாக என்னை வைத்திருக்கீங்கப்பா, உம்முடைய சித்தத்தை தான் நான் செய்ய போகிறேன், என் வாழ்க்கை நான் துச்சமாக நினைக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் மோசே குறித்து வசனம் சொல்லுகிறது 24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கணும். கர்த்தர் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அதை சரியா பண்பா ஆதாமுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஏதேன் என்ற தோட்டத்தை கொடுத்தார், அதை பண்படுத்தணும், காக்கணும், அவ்வளவுதான். அது மேல பற்று வச்சிடாத. இங்கே சொல்லப்படுகிறது மோசே அதை வெறுத்தான். எதற்கா? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். நீங்களும் நான் எதை தெரிந்தெடுத்திருக்கிறோம்? ஆம், கிறிஸ்துவுக்காக எதையும் நான் சகிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இப்பொழுது இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இனி வரும் பலன்மை நோக்கமாக இருந்து. கர்த்தர் நமக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் வரும்பொழுது அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருது. ஒருவேளை அந்த பலனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னா கிறிஸ்தவன் அதற்கு தான் வெயிட் பண்ண வேண்டும், இந்த உலகத்தில் காமிக்கிற பலன் அல்ல. இஃப் யூ சே ஐ அம் ரெடி டு எக்ஸ்பீரியன்ஸ் த ரிவார்ட் இன் டுடே இட்செல்ஃப், நோ, தேவன் சொல்கிற வரும்பொழுது வரும், உலகத்திலே உங்களுக்கு தரலாம், ஆனால் என் கண்கள் மேலானவை நோக்கி இருக்கிறது. இனி வரும் பலன்மை நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதிக பாக்கியம். இந்த உலகத்தில் நான் சிறப்பாய் வாழ்வதை விட தேவனுக்காய் பாடு அனுபவிப்பது அதிக பாக்கியம். உலகத்தில் நான் சிறந்த மனிதன் என்று பெயரை எடுப்பதை காட்டிலும் தேவனுக்காய் பாடு அனுபவிப்பது மிகவும் பாக்கியம் என்ற நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் God is going to use you. I don't want that. I don't want anything materialistic. I don't want any reward in the earth. Whereas I expect my God to give me an eternal reward. நம்ம ஆண்டவர் நித்திய ஆண்டவருங்க. நித்தியமாக இருக்கிறதான பொக்கிஷத்தை நீங்க கேளுங்க, எதிர்பாருங்க. மண் மக்கி போகிறதான இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மேல் உங்கள் கண்கள் போக வேண்டாம்.
இது உலகத்தின் மனுஷன் அதிகமாகவே இருக்கிறது. இதையும் கர்த்தர் தான் உண்டாக்கினார், இதையும் கர்த்தர் உங்களுக்கு தரலாம். ஆனால் உங்களுடைய எண்ணம், என்னுடைய எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும்? தேவனுக்காய் பாட அனுபவிப்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சுத்தம் செய்தால் அதையும் செய்ய முடியும். நம்ம பலத்துல செய்ய முடியாது. நம்ம பலத்துல வனாந்தரத்துல ஒரு நாள் கூட நடக்க முடியாது. ஆனால் அவருடைய பலத்துல வனாந்தரத்தை ஈஸியாக, இல்லை என்றால் அவருடைய வனாந்தரத்தை அவரை கொண்டு நாம் சுலபமாக கட்டாயம் கடந்து அவருக்காக யாவையும் செய்து முடிக்க முடியும். எனக்கு அவர் செய்து தருவார். நான் என் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரு பாவியான ஸ்திரீ இருந்தார். விலையேற பெற்றதான ஒரு தைலத்தை கொண்டு வந்தார். வேதம் சொல்கிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:8, அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்றார். மார்க் 14:4-5 சொல்கிறது, அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவு பண்ணினானே, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். சீஷர்கள் கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் உலகத்தின் பார்வையிலேயே அதை பார்க்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து அதை வேற ஒரு பார்வையிலே பார்க்கிறார். உலகத்தின் பார்வையில நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பார்க்கறது சரியான அணுகுமுறையா இருக்காது. இன்னைக்கு நம்ம நடக்கிற வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை உலக ஸ்டாண்டர்டோட கம்பேர் என்னைக்கும் பண்ணிடாதீங்க. பரலோகத்தின் தேவன் தனக்கு சித்தமானதை உங்களுக்கு அவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு வேணா அதை பார்க்க லேட்டாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள பார்வைக்கு வேணா அது லேட்டாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நியமித்த நாட்கள் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அவர் செய்து முடிப்பார், நிச்சயமா செய்து முடிப்பார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 7வது அதிகாரம் 37-38 சொல்கிறது, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து, she was not invited, அவ கேள்விதான் படுகிறார். ஆனால் அவளால் இருக்க முடியல, அவளை அழைக்கல. ஆனால் அவள் தேடி வர்றா. ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல 300 பணத்துக்கு விற்கிற ஒரு காரியம்னு, ஐயா நான் அது ஊத்த போறேன்னு அழல, பாவியாக இருந்தும் இந்த மெசியாவை நான் பக்கத்தில் நான் பார்க்கும்படியாக என்னை அனுமதித்திருக்கிறார். அவருக்கான ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். அது அவள் அறிந்திருந்தாளா என்று தெரியல. ஆனால் அவருடைய மரணத்துக்கான காரியத்தை அவள் நிறைவேற்றும்படியாக இயேசு அனுமதித்தார். பரிசேயன் அனுமதிக்கவில்லை, ஆனால் கிறிஸ்து அனுமதித்தார். பரிசேயனுடைய வீட்டில் இந்த பாவியான ஸ்திரீ அழைக்கப்படவில்லை, ஆனால் இயேசு அவள் அனுமதித்தார். அவள் அழுது கொண்டே இருந்தார். தேவனுடைய அன்பு அவளை அழ வைத்தது. உங்கள் வாழ்க்கையில இந்த அன்பே பிரதானமாக இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தலாம். I want my God, that's it. Even I don't want anything from God. அது ஆவியின் வரமோ கனியா இருந்தாலும் எனக்கு தேவன் போதும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்க வர்றீங்களா? பாவியான ஸ்திரீ அதான் அழுகிறா. தேவனுடைய பிரசனம் அந்த அன்பு அவளை அப்படியே மூடிக்கொள்ளுகிறது. அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து, தன் தலைமுறையினால் துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் பூசுறா. 300 பணம் பெரிய விஷயம் இல்லை. என்னை உண்டாக்கிறவரை, என்னை இரட்சகரை, என்னை நேசிக்கிற கர்த்தரோடு நான் ஐக்கியப்படுகிறேன். அன்பே பிரதானம், எனக்கு அவர் மட்டும் போதும். இந்த 300 பணத்துக்கு விலையேற பெற்ற தைலம் முக்கியம் கிடையாது. இட்ஸ் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட்ஸ் லவ். தேவனுடைய அன்புக்கு முன்பதாக உலகத்தின் சகலவற்றையும் கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் அதற்கு ஈடாகாது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்ததான நன்மைக்கும் அன்புக்கும், அவர் சிலுவையிலே காண்பித்ததான அன்புக்கும், அவர் நமக்கு கொடுத்ததான இரட்சிப்பிற்கும், அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்நாள் வரைக்கும் கிருபையாய் நடத்துகிறதுக்கும்
நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஈடாகாது. அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒரு அன்பு வரும், நேசர் மீது அன்பு வரும். அவர் மட்டும் போதும், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை, நீங்க மாத்திரம்தான் எனக்கு இருக்கீங்க, நீங்க மாத்திரம் போதும். வெறுமையாக்கப்படுகிற அனுபவம், மோசேயை போல வெறுமையாக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இல்லைன்னா வெறுமையாக்க விரும்பலைன்னு சொன்னா பரவாயில்ல, கர்த்தர் ஒருவேளை உங்க மேல இன்னும் கிருபையா இருந்து உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வரலாம். எனக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், என்னை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார், என்னை ஒரு பிள்ளையாக வைத்திருக்கிறார். இதோ இந்த பரலோகின் ராஜ்யத்தை எப்படியாவது நான் இந்த பூமியில அநேகருக்குள்ளாக நான் கொண்டு போக வேண்டும். தேவ ராஜ்யத்தை நான் எப்படியாவது நான் பெற்றுக்கொண்டதை போல மற்றவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெறுமையாகுங்கள். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.